அடுத்ததான் நம்ம யாரோட காசி பத்தி பேச போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கியாரா அத்வானி இவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பாலிவுட்ல இருந்து ரொம்ப முக்கியமான ஒரு நடிகை. ஓகே. அவங்களோட ஹஸ்பண்ட் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சித்தார்த். 2 பேரும் பார்த்தீங்கன்னா மேரேஜ் வந்து லைஃப் வந்து ரொம்ப அழகா ஜாலியா வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ரீசென்ட்டா ஒரு ஃபோட்டோ வந்து அப்படி ஷேர் பண்ணியிருந்தாங்க. அந்த ஃபோட்டோல என்ன இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் வேலண்டைன்ஸ் டே அதுவுமா அத வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. 2 பேரோட கையில வந்து ஒரு குழந்தையோட கிளவுஸ் 2 கிளவுஸ் வந்து இருந்தது. அத பார்த்தோன்னே எல்லாருமே என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, என்ன பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, ஆஹா! ஓகேப்பா, ஓகே. புரொடக்ஷன் ரெடியா? குழந்தை வந்து பொறக்க போகுதுப்பா. அதுக்கான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் தான்ப்பா இது அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து பேச ஆரம்பிச்சாங்க. இன்னும் ஒரு சில பேர் ஒரு படி மேல போய் என்னென்னலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, இவங்க உண்மையிலேயே வந்து இவங்க வந்து குழந்தை பெத்துக்க மாட்டாங்கப்பா. வாடகை தாய் மூலமா தான் குழந்தைய வந்து பெத்துப்பாங்க. அதுக்கான ஒர்க்லாம் தான் வந்து போயிட்டு இருக்கு. தமிழ்ல கூட பாத்தீங்களா, நயன்தாரா வந்து பெத்துக்கிட்டாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி. ஸோ பாலிவுட்ல வந்து நம்ம தீபிகா படுகோன் வந்து ஒரிஜினலாவே அவங்களே வந்து குழந்தைய வந்து பெத்துக்கிட்டாங்க. பட் அந்த மாதிரிலாம் வந்து பெத்துக்காம கண்டிப்பா இவங்க வந்து வாடகை தாய் மூலமா தான் வந்து பெத்துப்பாங்க. அதுக்கான ஒர்க் தான் வந்து போயிட்டு இருக்கு. பிகாஸ் அழகு போயிடும் இல்லையா, அதுக்காக தான் இந்த மாதிரிலாம் வந்து பண்றாங்க அப்படின்னு சொல்லி இஷ்டத்துக்கு என்னமோ வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்களாம். பட் இதுக்கு வந்து அந்த கப்பிள்ஸ் பேர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, பாலிவுட் பேர்ஸ், அவங்க 2 பேரும் வந்து மௌனம் காத்துக்கிட்டே இருக்காங்களாம். அவங்க வந்து வாயை திறந்து கொஞ்சம் ஏதாச்சும் சொன்னாங்கன்னா உண்மை என்னன்றது தெரியும்.